10:30க்கு 10:45 டு 10:55 எங்கன்னு கேட்டீங்கன்னா அங்க ஒரு பை கேண்டில் வரலாம். புரியுதுங்களா? இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு கேப் இருக்கு பாத்தீங்களா? அந்த கேப்ல ஒரு பை வரலாம். அதனால அது பையின்னு கொடுக்க முடியாது உங்களுக்கு. கரெக்டுங்களா? சோ அதனால இந்த கேப் கூட க்ளோஸ் பண்ணிட்டு இந்த கேப்ல ஓபன் பண்ணுங்க ட்ரேடிங். அதுக்கு தான் இந்த கேப் கொடுக்குறேன் நான். புரியுதுங்களா? இங்க பாருங்க 10:30 டு 10:45. அப்போ 10:45 டு 10:55 குள்ள என்ன வரும்னா பை கேண்டில் வரலாம். அது பெருசா கூட இருக்கும் அந்த கேண்டில். சோ அதனால இதுக்குள்ள ட்ரேட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கணும் எப்பவுமே இந்த டைமிங்குள்ள. சரிங்களா? சோ இது இழுத்துட்டே போகுதுன்னு சொல்லிட்டு இங்க இருந்து இங்க நீங்க செல்லு வச்சுக்க கூடாது. நான் இது கொடுக்குறேன் அப்படின்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் இந்த டைம் வரைக்கும் வச்சுக்க கூடாது. சப்போர்ட்ல பை பண்றீங்கன்னா ரெசிஸ்டன்ட்ல செல் பண்ணிடணும். அது பிரைஸ் ஆக்ஷனா இருந்தாலும் சரி, நீங்க பிவட் டேபிள் வச்சு நீங்க பண்ணாலும் சரி. புரியுங்களா? அது அப்படின்னா தான் நீங்க